ஃப்ரீடம் விளையாட்டுக் கழகத்தின் 11வது ஆண்டு நிறைவையொட்டி இந்த விளையாட்டுப் போட்டியானது மரதன் ஓட்டம் முதலாவதாக ஆரம்பிக்க உள்ளது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிறைய வீரர்கள் வந்திருக்காங்க. சிறிய வீரர்கள் தான் முன்னுக்கு நிற்கிறாங்க. சிறிய வீரர்கள் இருந்தாலும் அவங்க வீரர்கள் தான். பாப்போம் அப்படி போவோம் வாங்க. தம்பி என்னம்மா எத்தனை வயசு? எத்தனை வயசு? 12 வயசு. எத்தனை கிலோமீட்டர் ஓடணும் தெரியுமா? எத்தனை? 100 இல்லை, 12 கிலோமீட்டர் தூரம் ஓடணும். நீங்க எப்படி ஸ்பீடா ஓடுவீங்களா, ஸ்லோ ஓடுவீங்களா, மெதுவா ஓடுவீங்களா? ஸ்பீடா ஓடக்கூடாது. ஒரு அளவு ஓட்டத்தில் ஓடுனீங்கன்னா நீங்க வின் பண்ணலாம். எத்தனை இடத்துல வருவீங்க? என்ன 12வது? முதலாவது வரணும் நீங்க. சரியா? முதலாவது வரணும். நாங்க வாழ்த்துக்கள் தெரிவித்து கொள்றோம். வாழ்த்துக்கள். தம்பி என்னம்மா இந்த தடவை அங்க விளையாடல கண்ணையில எத்தனை ஆடம் வந்து நீங்க? 8வது. ஏன் முதலாவது வரல? ஏன் விளங்கல? கஷ்டமா போய்தா? இந்த தடவை ஓடுவா நீ? எத்தனாவது இந்த தடவை? கூடுதலா ஓடி வரணும். கூடுதலா ஓடி வந்து வின் பண்ணணும். சரியா? தம்பி எத்தனை வயசு? 13. என்ன எத்தனை கிலோமீட்டர் ஓடுறேன்னு தெரியுதானே? எப்படித்த போய் திரும்புற? செட்டிவாளையம். எப்படி 6 வாரம் உங்களை தண்ணி ஊத்துறதுக்கு? அண்ணா வராரா? ஓகே ஓடுவீங்க நீ? நல்லா ஓடணும். முதலாவது இடத்த போடணுமா? சரியா? தம்பி என்ன வாய் எத்தனை வயசு? 17. எல்லாம் பார்த்தோம். நம்ம வயசு வந்து 11, 12, 13 வருது. வீரர் விளையாட்டு போட்டி ஆரம்பிக்க போகுது. ரெடியா? எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியாண்ணே? ஓடுவீங்க நீ? சரி. நான் கூட நம்ம காய்ச்சி நிற்கல என்னென்னு சொல்லி சொன்னால் இனி வந்து வீரர்கள் வந்து ரெடி ஆகிட்டாங்க. இங்கே பின்னுக்கும் வீரர்கள் நிற்கிறாங்க. பெரிய வீரர்கள் நிற்கிறாங்க. அவங்களோட ஹாய்க்கலாம் போல வாங்க பின்னுக்கு போவோம். என்ன பின்னுக்கு தான் பெரிய ஆக்கள் நிற்கிறாங்க. இதுக்குள்ள இவரோட நம்ம ஹாய்க்கல இவரோட ஹாய்ப்போம் பெஸ்ட்டு. என்னம்மா தம்பிக்கு எத்தனை வயசு? 13. உங்களுக்கு பின்னால பெரிய ஆக்கள் நிற்கிறாங்க. இவங்களை பார்த்தோன்னே உங்களுக்கு பயமா இல்லையா? ஓடக்குள்ள இவங்க வின் பண்ணுவாங்க. எத்தனை நேரம் இதோட ஓடிக்கிங்க? 3 நேரம் ஓடிக்கிங்க. எத்தனை இடம்? 7. என்னடா 7 அடிச்சு வச்சியா? இந்த தரமாச்சு 3 வரலாமா? ஓதி அடிச்சா இவங்க அப்பா என்ன குறுக்கலா? அப்ப நான் ஓதி அடிச்சேன்னு சொல்றேன். அவன் ஓதி அடிக்கல. அவன் ஓடுவான். இந்த தரம் எத்தனை முதல்ல வரும்? 7 வருவீங்க. எல்லாம் சரியானே? எல்லாம் ரெடி பண்ணி தேர்தானே? ஓகே. இல்லை ஓகே 2 லைனாங்க. இப்படி போமா பின்னு வாங்க. இப்போ பின்னு வாங்க. லைனுக்கு வரதா நீங்கள் 2வது லைனில் நிற்கும். நீங்கள் இந்த பெரிய ஆக்கள் அடிக்கிறோம். உங்களுக்கு சின்ன பொடியை நிற்கானே. உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த விளையாட்டில் ஓடக்குள்ள எப்படி இருக்கு? ஓடக்குள்ள நல்லா தயாரிக்கும். உங்களுக்கு இப்போ ஒரு சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் சின்ன பொடியை நினைக்கிறேன். நம்ம வின் பண்ணிடுவோம். அப்படியே நமக்கு போர் வைத்து போகலாம். போர் வைத்தா போகக்கூடாது. ஓகே நீங்கள் ரெடியாங்க. இனி விளையாட்டு ஆரம்பிக்க போகுது. வாழ்த்துக்கள் தம்பி. நன்றி வாழ்த்துக்கள். தம்பி நீங்கள் ரெடியாகிங்களே? வாழ்த்துக்கள். இவர் தலைவர். இவர் வந்து கண்ணகி விளையாட்டு கழகத்தில் 1வது இடத்தை பெற்றவர். இப்போ வந்து பார்த்தோம்னா பின்னுக்கு நிற்கார். இவர் இப்போ இப்படித்தான் பதுங்கி பாயிறதுக்கு ரெடியாகிறார் நினைக்கிறேன். இந்த விளையாட்டு போட்டியில் உங்களை விட வின் பண்ணுறதுக்கு 4-5 பேர் நிற்கிறாங்க. பதுங்கி பாயிரில் தானே ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. பார்த்தீங்களா இப்படி கதைச்சாருண்டு. இவர் மலையத்தை சேர்ந்தவர். ஆனால் இங்கே வந்து இவர் ஃபுல்லாக எல்லா விளையாட்டுகளையும் பங்கு போட்டு கொண்டிருக்காரு. எல்லாம் ரெடியான. சரி நம்ம சந்திப்போம். வந்து விளையாடி வந்து சந்திப்போமா? ஓகே வாங்க போவோம். பார்த்தோம்னு சொன்னால் எல்லாரும் வந்து ரெடியாகிறாங்க. ஆனால் இதுல பார்வையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே அக்கா பாருங்க காலை உடைஞ்சும் கூட வந்திருக்கா பாருங்க. எப்படி அதை கொஞ்சம் காட்டுங்க. பார்த்தீங்களா? இதான் விளையாட்டில் எல்லாம் ஒரு டெடிகேஷன் தான். எங்களுக்காக வந்திருக்கிறாவோ. அதோட சேர்த்து ஜீவனை வந்து யார் பாருங்க காட்டுங்க. நம்மளுடைய கழகத்துக்கு ஆலோசகராக செய்யப்படுற ஜீவன் நான் இவரை தெரிஞ்சிருக்கேன். உங்களுக்கு கழக தலைவர் இப்போ வந்திருக்காரு. இவர் தான் கழக தலைவர். என்னடா ரெடியாக நினைக்கிறேன். பாப்போம். பரவாயில்ல ரெடியாக நல்லா கேமரா கவனிக்கல. குட் மார்னிங். வணக்கம். எங்களோட ஃப்ரீடம் விளையாட்டு கழகம் வந்து 11வது ஆண்டு நிறைவையும் சித்திரை குதூகலத்தை முன்னிட்டு மரதன் ஓட்டங்கள் வந்து இன்றைய தினம் ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து நாங்கள் இப்போ சிறப்பாக செஞ்சு கொண்டிருக்கிற நிறைய பொடிகர்கள் வந்து எங்களோட விளையாட்டுக்காக நிறைய கலந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வருடம் நாங்கள் சிறப்பாக செய்வோம். அதோட எங்களோட சில பிள்ளையார் அருள் தருவாருன்னு நம்புகிறோம். ஓட்டம் முடிஞ்சது. சரி ஓட்டம் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே தொடர்ச்சியாக பார்ப்போம். நம்ம பின்னுக்கு போயிட்டு ஓகே. இவர் தான் வந்து இப்போ கடைசி வீரராக வந்து ஓடக்குள்ளே போய் கொண்டிருக்காரு. நம்ம ஒவ்வொரு வீரர்களாக அப்படியே பார்ப்போம். இந்த ஒரு வீரர் போகிறார். எல்லாருமே அந்த வயசு 14-15 வயசுக்கு உட்பட்ட ஆக்கள் தானே. ஏன்னா 14-15 வயசு என்றால அந்த ஒரு டீமாக செட் ஆகி போகிறாங்க. பாருங்க இங்கே எல்லாம் காட்டுங்க. வீரர்கள் காட்டுங்க. இந்த போகிறாங்க. தம்பி போமப்பெல்லாம் பண்ணி போகிறா. அப்படி அநேகமாக இவர் தான் ஆக சிறிய வயசுடைய வீரர் அடிப்பார் நினைக்கிறேன். பாப்பம் என்ன மாதிரி அவன் அப்பா பாருங்க எப்படி அழகான ஒரு
பேக்கும் போட்டுது தண்ணி போத்தலை எடுத்தது அந்த வீரருக்கு பின்னால் தண்ணி ஊற்றி கொண்டிருக்கிறாரு. பார்த்தா விலங்கும் உங்களுக்கு இந்த வீடியோவில் அவரும் ஒரு அழகாக தான் இருக்கிறார் அவங்க அப்பா. இந்த இது அவங்களுக்கு கையெழுத்து நம்ம டச் விட்டு போயிது. இந்த படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஓடித்திருக்க தம்பி புதுவிதமான ஒரு சைக்கிளில் வராரு. நீங்கள் கண்டிருக்க மாட்டீங்க. ஓ, விளையாட்டு வீரர்களுக்கு பின்னால் இருந்து தண்ணி ஊற்றி அவங்களுக்காக ஊக்குவிப்பு ஆதரவுகளை வழங்குவதற்காக ரசிக பெருமக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து இந்த சைடில் நின்று கிளாஸுக்கு வந்த பொடியில் ஓடிக்கொண்டிருக்காங்க. நான் தான் நின்று தான் பாருங்க, எல்லாருமே சின்ன சின்ன ஆக்கள் பாருங்க, ரெண்டு பேருமே இனி பார்க்க போனால் எல்லாரும் ஒருமிக்க பக்கத்தில் உட்காந்து அஞ்சல நிழல் ஸ்டூடியோவுக்காக நம்மளை புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க நம்மளோட ஜினோஜன் பாட்டி. இந்த பொடியனும் எல்லா இடத்துலையும் ஓடிக்கொண்டிருக்காங்க. எரிவில் வந்து நிறைய விளையாட்டு கழகங்கள் விளையாட்டுகளை நடத்தி கொண்டிருக்கிறது வளமை ஒவ்வொரு முறையும் சித்திரையை தொடர்ச்சியாக. அந்த வகையிலே இந்த முறையும் நாங்கள் 11வது ஆண்டு நிறைவையொட்டி தொடர்ச்சியாக விளையாட்டு போட்டிகளை நடத்தி கொண்டு உள்ளோம். நாளை 2 மணி அளவிலே விளையாட்டுக்கள் அனைத்துமே நடைபெற காத்திருக்கின்றது. 40 வீரர்களுக்கு மேலே ஓடிக்கொண்டிருந்ததால் இதுவரை வந்து இப்போ வந்து இதில் எல்லாம் நின்றவர் எங்கே பார்த்தோம்னா இவங்களுக்காக தண்ணி ஊற்றி ஆரவாரம் செய்கிறதுக்கு பக்கத்துலேயே அவங்களோட அம்மாக்கள் அண்டி மாறாவ அப்படியான வந்து ஆட்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. முன்னுக்கு இவர் வந்து எல்லா விளையாட்டுகளிலுமே பங்கு கொண்டு கொண்டு வருகிறார். இந்த படியன் வந்து இப்போ தான் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில். இந்த முறை வரை ஓடிக்கொண்டிருக்கிறாரு. பார்ப்போம் எல்லாம் இந்த வீரர்களுக்கு மத்தியிலே இவங்க தான் கொஞ்சம் யங்காக தெரிகிறாங்க. ஒரு 25 தொடக்கம் 35 வயதுக்கு மேற்பட்ட ஆட்கள் இவங்களாக தான் இருக்கிறாங்க. இவங்க ஃபுல்லாகவே ஆதரவு வழங்குறதுக்கு ஒவ்வொரு முறையும் தண்ணி எடுத்து கொண்டே தெரிகிறாங்க. எல்லாருக்குமே தண்ணி ஊற்றி கொண்டு தெரிகிறாங்க. பார்த்தீங்கன்னா முன்னுக்கு ஒரு பொடியனை வச்சுட்டு பாருங்க. இங்கெல்லாம் பார்த்தோம்னா முதலாவது இடத்துக்கு நம்ம போகலாம்னு நினைக்கிறேன் தம்பி. இப்போ வந்து சரியாக களுவாஞ்சுக்குடி பீப்புள்ஸ் பேங்குக்கு முன்னால் போய் கொண்டிருக்கிறோம். இந்த 3 வீரர்களும் சரியாக ஒரே மட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இவங்க 3 பேரும் பின்னுக்கு அதாவது 4, 5, 6வது இடங்களில் போய்கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னுக்கு ஆக்கள் போய்கொண்டிருக்காங்க. இவர் இப்படித்தான், இவர் மெதுவாக ஓடுவார், ஒரு கடைசி நேரத்தில் வின் பண்ணுவார். இவங்க 2 பேரும் தான் 1வது 2வது இடங்களை பிடித்தவங்க. நம்ம கண்ணகி விளையாட்டு கழகம் ஏற்கனவே நடத்தியிருந்தது. அடுத்த வீரர் ஒரு அவங்களோட சேர்ந்து இணைஞ்சு ஓடி வராரு. அவர் எத்தனையாவது இடத்தை பிடிப்பாருன்னு நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். இங்கே பார்த்தோம்னா முன்னுக்கு 1வது இடத்துல நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் கேப்பில் ஒரு பொடியம் போய்கொண்டிருக்கிறார் நினைக்கிறேன். ஒரு பொடியனா 2 பேர் தம்பி 2 பேர் போகிறாங்க. ஒரே ஒரு வீரர் தான் இவர். வந்து போன தரமும் நம்ம ஃப்ரீடம் விளையாட்டு கழகத்தில் 1வது இடத்தை பெற்றவர். இந்த விளையாட்டு போட்டி அதாவது மற்ற கண்ணகி விளையாட்டு கழகம் நடத்தினதில் 8வது இடத்தை போன வருடம் பிடித்தவர். இந்த வருடமும் இவர் விளையாடி இருந்தார். 7வது இடமோ 8வது இடமோ தெரியல. ஆனால் ஃப்ரீடம் விளையாட்டு கழகத்துக்கு வந்தாலே இவருக்கு ஒரு உத்வேகம் வருன்னு நினைக்கிறேன். நீங்களாம் பார்த்தோம்னா எல்லா வீரர்களும் அவங்களுக்காக உற்சாகம் வழங்குறதுக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. இதில் பாருங்க, இவர் நம்ம கழகத்தின் ஆலோசகராக செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு. பின்னால் நம்ம மதகுரு வந்து கொண்டிருக்கிறாரு. இவர முகத்தை பாருங்க எப்படி கண்டு. ஆனால் இருந்தாலும் எமது இந்த விளையாட்டிலே இவர் தான் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கார். இந்த படியன் பாப்போம், இவர் தானா முன்னுக்கு வந்து கொண்டிருப்பார் பாப்போமா. விடாமல் ஓடுறாங்க. விடாமுயற்சி என்றது சரிதானே தம்பி? நீங்கள் சொல்லக்கூடாதுக்காண்டி விடாமுயற்சி அஜித்திர படம் சரி அப்படி சொல்ல மாட்டோம். நாங்கள் அஜித் ரசிகரில் இருந்தாலும் அப்படி மாற சொல்ல மாட்டோம். அதுவும் பரவாயில்ல. இருந்தாலும் விடாமுயற்சி என்பது விஸ்வரூப வெற்றிக்கு வழிவகுக்கும் என்றதுக்கு இவங்க ஒரு எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை 2 படமும் வந்து தலைவர் படத்தை சொல்கிறீங்க நீங்கள் வாதில். எப்போவுமே எந்த விளையாட்டாக இருந்தாலும் 1வது வரும் வீரருக்கு பக்கத்தால் நிறைய ரசிகர்களும் நிறைய பேர் ஆதரவு வழங்கி கொண்டு போகிறது 1வது 2வது வரும் வீரர்களுக்கு பக்கத்துலாம் போகிறவங்க. ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், ஒரு வீரர் வந்து முன்னுக்கு ஓடிக்கொண்டிருந்தார். அவர் வந்து போன முறைக்கு முதல் முறை இங்கே தம்பியாக்களையும் எடுக்கட்டான்றாங்க. ஓகே, போன முறைக்கு முதல் முறை வந்திருந்தவர் அவர் வந்து பெஸ்ட்டாக போய் கொண்டு இருந்தார். ஏறித்தார் போல், அவர் கஷ்டமாக போயிட்டு போல இது. இவங்க போன தரம் இதுக்கு முதல் நாங்கள் போட்ட விளையாட்டு போட்டியிலேயும் 1வது 2வது இடங்களை பெற்றவங்க இவங்க தான். இந்த தரமும் அதே ஒரு என்ன சொல்கிற அதே இதோட ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் அந்த இலக்கை எப்படி அதை அடையணும் என்று 2 பேரும் விதைஞ்சிருக்காங்க. 1வது வீரருக்கு 100-200 மீட்டர் இடைவெளி விட்டு அதுக்கு பின்னால் வந்து கொண்டிருந்தவர். இப்போ பார்த்தா 2 பேருமே சரி சமனாக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. 2 பேரும் எரிவில்லே சிறந்த ஓட்ட வீரர்களாக, அதுவும் மரதன் ஓட்ட வீரர்களாக செயற்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இங்கே பின்னால் தண்ணியை ஊற்றி தண்ணி ஊற்ற வேணாதான்.
அவர் நான் நினைக்கின்றேன் இந்த போட்டியிலேயும் முதலாவது இடத்தை அல்லது இரண்டாவது இடத்தை தட்டி செல்லுவார் என்று இந்த மலையேற்று வீரர். அடுத்ததாக இருக்கும் வீரர் நம்ம ஊர் வீரர் தான், அவர் பேர் சரியாக தெரியல. இருந்தாலும் அவரும் தொடர்ச்சியாக எந்த விளையாட்டாக இருந்தாலும் விட்டு கொடுக்காமல் ஓடிக்கொண்டே இருக்கின்றார். இப்போ பாதமண்டா செட்டிபாளையம் மகா வித்யாலயத்துக்கு முன்னால் வந்து டேர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாகிறாங்க. பாருங்க. ஓகே, இதெல்லாம் இந்த இடத்துலலாம் நம்ம எரிவில் விளையாட்டுக் கழகங்கள் எல்லாருமே இந்த விளையாட்டுகள் நடத்தும் போது இந்த இடத்தெல்லாம் டேர்ன் பண்ணுற வளமை செட்டிபாளையம் பாடசாலைக்கு முன்னால் இவங்க 2 பேரும் தான் இப்பொழுது போய்கொண்டிருக்கிறாங்க. 3வது வரும் வீரர் இப்போவும் வரல, அந்த வந்து கொண்டிருக்கிறார். அவர் தான் முதலாவதாக ஓடிக்கொண்டிருந்தவர். இப்போ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டருக்கு மேலே அவர் பின்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே ஓடும்போது கடும் ஸ்பீடில் ஓடித்தார் நினைக்கிறேன். இவர் தான் 3வது இடத்தை பிடித்து ஓடிக்கொண்டிருக்கிறார். இவர் பெஸ்ட்டுக்கே ஓடித்து வந்தவர் இடைக்கலால் விட்டுத்தார் நினைக்கிறேன். இப்போ 3வது இடத்தை பிடித்து ஓடிக்கொண்டிருக்கிறாரு. ஒரே ஸ்பீடில் ஓடிக்கொண்டிருக்கிறாரு. பார்ப்போம் நம்ம கடைசியில் எத்தனையாவது இடத்துக்கு தக்க வச்சு கொள்ளுவார்னு தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். ஒரு பக்கத்தால் தண்ணி ஊற்றுறதுக்கும் ஒருத்தரும் இல்லை நினைக்கிறேன். ஒருவரும் இல்லை, தண்ணி ஊற்றுறதுக்கு கூட ஒருத்தரும் இல்லாமல் 3வது இடத்துல ஓடிக்கொண்டிருக்கிறாரு. இப்போ நாங்கள் டேர்ன் பண்ணிட்டு போய்கொண்டிருக்கிறோம். அங்கெல்லாம் பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்த சைட்டில் ஓடி வந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் ஓட்ட முடியலை, அப்படியே ஓடி வந்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த வாரம் அண்ணன் தான் இவர் ஒருக்கா டேர்ன் பண்ணுங்களா, இவர் ஒருக்கா எடுத்து போவோம், டேர்ன் பண்ணுங்க. ஒருத்தரும் இல்லை. இவர் வந்து கண்ணகி விளையாட்டு கழகத்திலையும் ஓடிக்கொண்டிருந்தவர். பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 40 வயதுக்கு வந்து அது அண்ணனுக்கு எத்தனை வயசு? இப்போ 50 வயதிலே கூட நான் தன்னால் முடியும் என்று ஒரு இலக்கை வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறார். தன்னம்பிக்கையோடு ஓடிக்கொண்டிருக்கிறார். இதுக்கு முதல்ல பையுகை கழகத்திலையும் ஓடினவர், அதில் ஓடி முடித்தான் என்னென்ன அதுலேயும் ஓடி முடித்து ஆறுதல் பரிசு பெற்றிருக்கிறார். இப்போ வந்து 50 வயதானாலும் தனது ஓட்டத்துக்கு எந்த குறையும் இல்லை என்ற அளவுக்கு நாம் முதலாவது இடத்தை பிடிக்கலாட்டியும் பரவாயில்ல, ஆறுதல் பரிசையாச்சும் வெண்டு எடுக்க வேணும் என்றதுக்காக அவர் அந்த ஒரே ஒரு இலக்கோட அந்தளவு ஸ்பீட்லேயே ஓடிக்கொண்டிருக்கிறார். பாருங்கள் பாருங்கள், அதுக்கு தண்ணி ஊற்றுற வரும். எல்லாருக்கும் தண்ணி ஊற்றி ஏலாதான், கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் தண்ணி ஊற்றிட்டு போகிறாரு. எல்லாருக்கும் ஊற்றணும். சரி, நம்ம தொடர்ச்சியாக வெட்டிட்டு போவோம். எமது இந்த விளையாட்டு போட்டியில் நிறைய பேரண்ட்ஸ்மார் நல்ல ஒத்துழைப்பு வழங்குறாங்க. எல்லா பெற்றோர்களும் அவங்களோட பிள்ளைகளோட தொடர்ச்சியாக பின்னுக்கும் ஓட்டோவிலையும் பைக்கிலையும் வந்து கொண்டே இருக்கிறாங்க. அதனால் ஓரளவுக்கு எமது கழக உறுப்பினர் பற்றாக்குறையை நிவர்த்தி செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக பார்த்தா விளங்கும் உங்களுக்கு. நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, இவருக்கு பக்கத்தில் 3வது வரும் வீரருக்கு பக்கத்தில் ஒருத்தரும் இல்லை. அங்கே போகிற வீரர்கள் கழக உறுப்பினர்கள் இவங்களுக்கு வந்து ஒத்தாசை வழங்கின நல்லா இருக்குமெண்டு அது உடனடியாக எமது கழக உறுப்பினர்களால் நிறைவேற்றப்பட்டு 2 கழக உறுப்பினர்களை போட்டு அவருக்கு பக்கத்திலே நீர் ஊற்றுவதற்காகவும் 2-4 படியினர்கள் வந்திருக்கிறாங்க. உடனடியாக உண்மைக்குமே இது வரவேற்கத்தக்க விடயமாக காணப்படுகிறது. ஊடருக்கு எடுத்து போகிறாரு நம்மளோட ஜெயதாஸ் மாமா, அவரோட போய் சந்திப்போம் போகிறோங்க. அப்படி அவர் தான் இந்த அனௌன்சிங்கில் போய்கொண்டிருக்கிறாரு. இறுதி வீரர்கள் சென்று கொண்டிருக்கிற தருணத்திலான் ஓகே உடனடியாக எமது மாமா பார்த்தீங்கன்னா அவர் வந்து அனௌன்சராக இவங்களை வழங்கியிருக்கேன். நாங்கள் இப்போ இவர்கிட்ட நிறைய திறமைகள் இருந்து கொண்டிருந்திருக்கு. எங்களுக்கு தெரியும் உண்மைக்குமே இந்த அளவு திறமைகளை வச்சுட்டு நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. தொடர்ச்சியாக பார்த்தா இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறாரு நம்மளோட தம்பி ஒரு ஆள் தான். அந்த வகையில் பாருங்க, அவர் இளம்சிங்க பாருங்க எவ்வளவு அழகான முறையில் பாத்தீங்களா. ஓகே மாமா ரெடியா தர பாட்டு போடுறாரு. இனி பாட்டு போட்டா காப்பிரைட் ஆயிரும். நம்ம போவோம் முன்னுக்கு. இங்க பாருங்க, பேரண்ட்ஸ் உண்மைக்குமே பெரிய அளவு ஒத்துழைப்பு வழங்குறாங்க எல்லா பிள்ளைகளுக்கும். தொடர்ச்சியா பார்த்தா வீரர்களுக்கு ஆதரவு வழங்குறதுக்காக முன்னுக்கு எமது வாகனத்தில் என்ன பாட்டெல்லாம் போடுறாங்க. இதுதான் பிரச்சனை, ஏன்னா காப்பிரைட் பிரச்சனை இருக்குது. அதனால் நம்மளுக்கு இப்போ இதை தொடர்ச்சியாக நம்ம வழங்க இல்லாமல் இருக்குது. இரண்டு அறிவிப்பாளர்கள் உள்ளே இருந்து இருக்காங்க, ஆனால் அறிவிக்காங்கல்ல 2 பேருமே. இதில் பார்த்தாங்கன்னா ஓகே குச்சியேசுக்காக இவங்க 2 பேருமே வந்திருக்கிறாங்க, வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறாங்க. நம்மளோட தம்பி கொட்டுப்புத்தாவும் அங்கே டிசி அவர்களும் வந்திருக்கிறாங்க. இங்கெல்லாம் முன்னுக்கு இவங்க போகிறாங்க. ஃபஸ்ட்டுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அவங்களும் வந்து கொண்டிருக்கிறாங்க.
தொடர்ச்சியாக இந்த இரு வீரர்களும் தான் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. தற்பொழுது நம்ம விஷ்ணு கோயிலுக்கு பக்கத்தால், விஷ்ணு ஆலயத்துக்கு பக்கத்தால் வந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாகவே இவங்க 2 பேரும் தான் வெற்றி பெறுவாங்க. முதலாவது 2வது இடத்தை பெறுறதுக்கு யார் இதில் எத்தனைக்கு வருவாங்கன்னு சரியாக தெரியல. இங்கால பார்த்தா பாத யாத்திரைகள் அரோகரா சொல்லி எமது வீரர்களுக்காக வாழ்த்துக்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வீரர்களின் வாழ்த்துக்களும் எமது வீரர்களுக்கு கிடைத்தாக மிச்ச உற்சாகமாகத்தான் இருக்கும் என்று நினைக்கின்றேன். 2 பேரும் சரியாக கலைக்கக்கூடாது என்ற ஒரே நோக்கோடு அந்த ஸ்பீடில் ஒரே ஸ்பீடிலே ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இப்போ வந்து லக்ஷ்மி பவான் என்ற ஹோட்டலுக்கு பக்கத்தால் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் சூர்யா மில் வீதியினூடாக சென்று அவரதிலிருந்து இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றோம். மாபெரும் சைக்கிள் ஓட்ட போட்டி ஒன்று ஆரம்பிக்கப்பட இருக்கிறது களுவாஞ்சிக்குடி விளையாட்டு கழகத்தால். ராசமாணிக்கம் நினைவு இல்லத்துக்கு முன்னால் மாபெரும் சைக்கிள் ஓட்ட போட்டி ஒன்று ஆரம்பிக்க உள்ளது. அதனால் இங்கேயும் வீரர்களுக்கு உற்சாகம் வழங்குறதுக்காக மக்கள் வீதி ஓரங்களிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். களுவாஞ்சிக்குடி நீதிமன்றத்துக்கு முன்னால் நாங்கள் இப்போ வந்து கொண்டிருக்கிறோம். அந்த நீதிமன்றத்துக்கு முன்னால் வாரதால் சவுண்டுகள் அனைத்தையுமே பண்ணப்பட்டு வீதி ஒழுங்குகளை நம்ம கடைபிடித்து அடுத்தது இலங்கை திருநாட்டின் சட்டங்களையும் மீறாமல் நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். தற்பொழுது சவுண்டே இல்லாமல் எங்களது வாகனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு பின்னால் 1, 2, 3 அப்படியான வீரர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ பார்த்தா சிடிபி பஸ்ஸை கண்டாலே பயமாக தான் இருக்கு. ஏன்டா தற்சமயம் ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டிருந்தது. அதுக்கமைய இப்போ போய்கொண்டிருக்கிறது பஸ் ஒன்று. நம்மளுக்கு கடும் பயமாக தான் இருக்குது. அது வேறு சிவப்பு கலரில் அபாயமாக போகல, நம்ம வேறு பச்சை கலரில் வந்திருக்கோம் இன்றைக்கு. வணக்கம் வணக்கம். எத்தனையாவது தடவையாக நம்ம விளையாட்டு போட்டியில் நடைபெறுது? இந்த விளையாட்டு சிறப்பு கொஞ்சம் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. இது வந்து 11வது தடவையாக இந்த விளையாட்டு போட்டி நடைபெறுது. இது வந்து கலை கலாச்சார விளையாட்டை பிரதிபலிக்கிற முகமாக வந்து நிறைய விஷயங்கள் உள்ளடக்கி நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். அந்த அடிப்படையில் வந்து 25ஆம் தேதி 2 மணிக்கு எல்லோரும் தவறாது கலந்து கொள்ளுங்க. நிறைய விளையாட்டுகள் இருக்குது, சுவாரஸ்யமான விளையாட்டுகள் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். 2 வீரர்கள் முன்னிலையிலே வந்து கொண்டிருக்கின்றார்கள். முன்னிலையிலே வரும் வீரர்கள் எந்த இடத்தில் வைத்து அவர்கள் முன்னோக்கி யார் முதலாவது இடம் என்று வாரத்துக்காக முயற்சி செய்கிறாங்கன்னு சரியாக தெரியல. தற்பொழுது சூர்யா மில் வீதியினூடாக நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 2 வீரர்களும் அதே நேர் சம கோட்டில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் போலவே காணப்படுகிறது. பாருங்கள், இடையிலே அந்த வீதியிலே பள்ளங்கள் இருந்ததால் அந்த வீரர்கள் வந்து ஓடுறதுக்கு சரியான கஷ்டமாக இருக்கிறது. இப்போ தான் அந்த வீதி ஒழுங்குகளை மதிக்காமல் செயற்படுறதுக்கு ஒரு சில ஆதரவாளர்கள் பைக்கில் சவுண்டை கூட்டி கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு விளங்குவதில்லை, நம்மளோட மைக்கு வர அந்தளவுக்கு அங்கே இருக்கிற சவுண்டெல்லாம் எடுக்காது. இறுதி நேரத்துக்குள்ளே பாருங்கள், இந்தளவு வீரர்களுக்கு ஒற்றுமை இருக்கிறது. வீரர்களுக்கு ஒற்றுமை, உண்மையிலே இப்படியான ஒற்றுமைகள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த சித்திரை விளையாட்டுக்கள், கலை கலாச்சார விளையாட்டுக்களை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் ஏற்படுத்துவது வழமை. அந்த வகையிலே இந்த வீரர்கள் இருவருமே தமக்கு கிடைக்கும் தண்ணீரையும் தமக்கு கிடைக்கும் குளுக்கோஸையும் கூட 2 வீரர்களுமே பிரித்து உண்டு ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள். இந்த இடத்திலே பார்த்தால் இவரது கால் முந்தி கொண்டே இருக்கிறது. யாராவது என்றால் மலையகத்து வீரரின் கால் வந்து கொஞ்சமாக ஒரு படி முன்னோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். அவர் நான் நினைக்கின்றேன் கொஞ்சம் கொஞ்சமாக அவரது வேகத்தை அதிகரித்து இனி என்னென்று சொன்னால் வெற்றி அடையும் தூரம் கிட்டத்தட்ட ஒரு 800-900 மீட்டருக்குள்ளாம் வரும். அதனால் அவர் இனி அவர் வேகத்தை கூட்டி அவர் வெற்றி இடத்தை தக்க வைப்பதற்காக அவர் எத்தனித்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் பார்த்து கொண்டே இருங்க, அவர் எப்படி ஓடுறார் என்று பார்த்தாலே விளங்கும். அவர் அதே ஸ்பீடில் அதே இதில் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார். சொர்க்கமே என்றாலும் சொந்த ஊரை போல வருமா என்று நிறைய பாடல்களை நீங்கள் கேட்டுருப்பீங்க. அதுக்கமைய அந்த அதேமாதிரி ஊருக்குள் வந்தால் அவங்களுக்கு ஒரு உற்சாகமாகத்தானே இருக்கும். எம் ஊருக்குள்ளே நம்மளது திறமைகளை வெளிக்கொண்டு வரும் வீரர்களுக்கு மத்தியிலே நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம் என்று பறைசாற்றுவதற்காகவும் கூறுவதற்காகவும் இந்த பைக்குகளிலே சத்தங்களை கூட்டிக் கொண்டு கோன்களை அடித்து கொண்டு வருவது வழமை. அது எந்த ஊராக இருந்தாலும் அந்த கழகத்துக்கு செயற்பாட்டாளர்கள், தீவிர செயற்பாட்டாளர்கள் அந்த அளவுக்கு வந்து கொண்டிருப்பது வழமை. இங்கே பாதுகாப்பு படையினர் வந்து கொண்டிருக்காங்க எங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக. அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாகவே இவங்க 2 பேருமே வந்து கொண்டிருக்கிறாங்க. பின்னாலே அவர்களுக்கு ஆதரவு வழங்குவதற்காக வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே இலக்கோடு அந்த இருவரையுமே தண்ணீர் ஊற்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பின்னாலே ஓடி வந்து கொண்டிருக்கிறாங்க. ஓடு 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 நிற்காம ஓடு 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 அந்த பாடலுக்கு அமைய ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். வெட்டுங்க வெட்டுங்க வெட்டுங்க. ஓகே, என்ன முந்தித்தாங்க.
தற்பொழுது கூட விட்டு கொடுக்கவில்லை. இந்த 2 வீரர்களில் யார்? இவர். தம்பி இந்த முறை மலையகத்து வீரரை விட்டு கொடுக்காமல் சரியான இடத்திலே அவரது வேகத்தை அதிகரித்து அவர் முதலாவது இடத்தை தட்டி செல்வார் என்று நாங்கள் நினைத்திருக்கின்றோம். உண்மையிலே மலையகத்து வீரர் விட்டுவிட்டார். அவர் 100 மீட்டர்களுக்கு அங்கால் வந்து கொண்டிருக்கிறார். இந்த முறை இந்த வீரர் போன தரம் வைக்க கழகத்தில் நடத்தப்பட்ட 2வது வெற்றி பரிசை பெற்றிருந்தார். தற்பொழுது அவர் முதலாவது இடத்தை பெறுவதற்கு சரியான இடத்திலே அவரது முழு வேகத்தையும் பயன்படுத்தி தற்பொழுது முதலாவது இடத்தை அவர்தான் பிடித்து வந்து கொண்டிருக்கிறார். அவர்தான் முதலாவது இடத்தை அடைவார். வெற்றி பெற்று விட்டார். 2வது வீரரை நாம் பார்ப்போம். முதலாவது வீரராக உடனடியாக எந்த இடத்திலிருந்து அவர் பார்த்திருந்தீர்களான உங்களுக்கு விளங்கும். அடுத்த 2வது வீரரை நாம் காட்ட வேண்டும். பாருங்கள், 2 பேருமே சமனாகத்தான் ஓடிக்கொண்டிருந்தார்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த இடத்தில் வைத்து அவர் சரியாக ஊருக்குள்ளே வைத்து அவரது ஓட்டத்தை அதிகரிக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தூரத்துக்கு இடைவெளியில் தான் அவரது வேகத்தை அதிகரித்திருந்தார். தற்பொழுது இவர் 2வது இடத்திலே வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் பார்த்தோம் இவர் தான் சில நேரம் வெல்லுவார் என்று இவர் ஏற்கனவே சொன்னவர் பதுங்கியிருந்து பாய்வோம் என்று ஏன் அந்த இடத்தை விட்டார் என்று சரியாக தெரியவில்லை. கால் உலுக்கி விட்டதாம் என்று ஒரு காரணம் கூறிக்கொண்டிருக்கிறார். அவரது நம்பர் இப்போ இல்லை, டிஷர்ட்டில் இருக்கிறது. அந்த நம்பரை பார்த்து அவருக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். 3வது இடத்தில் யார் இருக்கிறாரோ தெரியவில்லை. பாருங்கள், இங்கே நமது வீரர்களுக்கு ஆதரவு வழங்கும் வகையில் எம்மூர் மக்கள் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக பார்த்தா தெரியும் இவ்வளவு விளையாட்டு ரசிக பெருமக்கள் எம்மூரிலே காணப்படுவது மிகவும் பெருமைதான். அது வளமை தான். எந்த ஊராக இருந்தாலும் வந்து சேருவது வளமை. 1வது 2வது வந்த வீரர்களை நாங்கள் பார்ப்போம். இவர்தான் 1வது இடத்தை பெற்ற வீரர். அவர் வீட்டை சென்று கொண்டிருக்கிறார். அடுத்த போட்டிகளுக்கு கலந்து கொள்வதற்காகவோ தெரியவில்லை. ஏனென்றால் நாளை அடுத்தடுத்த போட்டிகள் நடைபெற காத்திருக்கின்றது. எங்கே அந்த 2வது வீரர்? எங்கே? இவர் வந்து 2வது வந்திருந்த வீரர். என்னன்னா 1வது அந்த வீரர் ஓடிவிட்டார். அதனால் அவர்கிட்ட நம்ம கேள்விகள் கேட்டுக்கொள்ள நம்ம போயிட்டுது. அவர் இப்போ தண்ணி குடிச்சு கொண்டிருக்கிறார். அது ஐஸ் தண்ணி. ஓடி வந்து உடனே தண்ணி குடித்தா வந்து சிலவங்க சொல்லுவாங்க ஓடி வந்து உடனே தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏன் அந்த தண்ணியை குடிக்கிங்க? தண்ணி விடாக்கேண்டா இந்த வந்து ஓடி வந்து கொண்டிருக்கக்குள்ள ஹார்ட் வந்து கூடுதல் அதிகமாக வேலை செய்ய பொய்க்கதையா? சரி, இது பொய்க்க தண்டை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். டாக்டர்கள் அந்த உண்மை கதையை தான் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அதை பொய்யன்னு நினைக்க வேணாம். அவர் அப்படி தான் சொல்லுவார். அடுத்ததாக நீங்கள் இப்போ போன தரம் பார்த்த வேண்டாம் வைகையில் 1வது இடத்தை பெற்றீங்க. இந்த இடத்துல 2வது இடத்தை பெற்றிருக்கீங்க. வெற்றியில் கால் லோக் ஆகிட்டேன்னு கடைசி நேரத்தில் ஏற்கனவே இவர் வெற்றி கழிப்பை பார்த்துருந்தீங்க. 2 சோடாக்களை தண்ணி எடுத்து ஊற்றி ஒரு வெற்றி கழிப்பு ஒன்று செஞ்சிருந்தார். ஓகே, இருந்தாலும் அடுத்த முறை நீங்கள் 1வது இடத்தை பெறுறதுக்கு வாழ்த்துக்களை. தேங்க்யூ. பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து போட்டி வந்து இறுதிக்கட்டத்தை வந்து அடைஞ்சிது. இப்போ போட்டியில் வந்து எல்லோரும் எத்தனையாவது இடத்தை வந்து வாராங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்காக எல்லோரும் வந்து ஆரவாரமாக பார்த்துட்டு இருக்காங்க. முதலாவது 2வது முடிஞ்சு இப்போ 3வது ஆள் வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அப்போ வளமையாக காட்டின மாதிரி தான். தம்பி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் 1வது இடத்துல இவர் ஓடிக்கொண்டு வந்தவர். ஃபஸ்ட்டுக்கு 1வது இடத்தை ஓடிக்கொண்டு வந்தவர் அப்படியே பின்னுக்கு போயிட்டாரு. நீங்கள் மைக்கை பக்கத்தில் வச்சுக்காதீங்க. அப்படியே பார்த்தோம்னா இப்போ 3வது இடத்தை இன்னும் தொடரல. 3வது இடத்தை இன்னும் தொடரல. இப்போதான் அந்த வெற்றி கோட்டை அடைந்து விட்டார். தொடர்ச்சியாக உண்மையிலே கோட்டை தாண்ட வேண்டும். இல்லாட்டி அது வெற்றி பெற்றதாக கருதப்படாது. என்ன அது சரி. இப்போ 3 வீரர்கள் வந்திருக்கிறாங்க. 3 வீரர்களுக்கு அடுத்ததாக வீரர்களை காணவில்லை. பெண்களுக்கான மரத நோட்டம் உடனடியாக ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அங்கோய் சந்திப்போம். வீடியோ தொடரும்.